எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோம். நான் சொன்னேன் டிஸ்பிளே வால்பேப்பர் என்ன வச்சிருக்கோம்னு சொல்லி. ஒரே ஒரு ஆள் ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் தன்னுடைய மனைவி படத்தை வச்சிருந்தார். 200 பேர் இருந்தாலும் காலை தொட்டு கும்பிட்டாங்க. இந்த காலத்து இப்படி ஒரு மனுஷன் பிரமிப்பா இருக்கு. எதுக்குங்க உங்க மனைவி படத்தை வச்சிருக்கீங்க? உடனே அவர் விளக்கம், எனக்கு ஒரு கெட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ரொம்ப துயரம் வரும்போது வேகமா சொல்லுங்க, வாழ்க்கை வெறுத்துருவோம் இல்லை மலையிலிருந்து உருண்டுருவோம் நினைக்கும் போது அவள் வருத்தி பாப்பி இதை விட துயரம் இல்லாமல் கொஞ்சம் வரப்போகுது. கல்யாணம் பண்ணோடனே முத கோயிலுக்கு கூட்டு போனார். அந்த பிள்ளை போகும்போது கோயில் பக்கத்தில் ஒன்று ஒரு முள் தச்சிருச்சு அந்த பிள்ளை காலில். உடனே சனியை முடிச்ச முள் எவன் இங்கே போட்டவன் அந்த முள்ளை பிடிக்கிட்டு ஆமான்னு சொல்லி அப்படி தொட்டு தொடி அப்படி அழகாக கூட்டு போனேன். 3 வருஷம் கழிச்சு அதே கோயிலுக்கு வரேன். வர்ற இடத்துல அவன் நிலைமைக்கு அதே இடத்துல முள் அந்த பிள்ளைக்கு தச்சிருச்சு. அப்போ சொல்கிறேன், சனியை முடிச்ச வேலை ஒழுங்காக பார்த்து வர வேண்டாம், முள் எடுக்க தெரியா, அதான் சனி பயிற்சிட்டது. முதல்ல முள், அப்புறம் அதுக்கு அடுத்து மனைவி. டாக்டர் போய் உட்காந்து என்ன செய்யுது, ரொம்ப வேர்க்குது டாக்டர், ஊசி போடவா வேணா போடு, போய் அடுத்த வையா வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே டாக்டர் ஊசி எடுத்துட்டு வந்தார். நர்ஸ் போனாங்க கட்டி விட்டாங்க. மறுபடியும் ஊசி எடுத்தா போனாங்க. 7 ஊசி எடுத்து விடுதா நம்ம தடுத்து விடுது. வந்தவன் கோவையோ ஒன்னு ஊசி போடுங்களா அனுப்பி போடுங்க, ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதுதான் தடுப்பூசி. கேட்டு அங்கேயே பால்டாயில் கொடுத்து படுத்துட்டான். என்னடா தடுப்பூசி இப்படியா? சாவ பிழைக்கிற நிலைமையில புருஷன் கூப்பிட்டுருக்காரு ஒய்ஃபை, வாங்க என்னங்க நான் பிழைப்புன்றது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்கள், இந்த நேரத்தில் என்னங்க உதவின்றீங்க? நீ கண்டிப்பாக எதிர்த்து விட்டு ஏகாம்பரத்தை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஏங்க அவன் உங்கள் பரம்பரை எதிரில்லை, அவனை பழி வாங்கறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. எங்கிட்ட ஒரு ஆளை பார்த்து திட்டிருச்சு அந்த அம்மா, மனம் கட்டவனே மரியாதை கட்டவனே, ஊருக்கு அடுத்த ஊதாரிப்பழே நாட்டுக்கு அடுத்து நாதாரிப்பழி 15 பிச்சு உதறிச்சு பேச்சாள் மாதிரி. அந்த மனுஷன் வெக்கங்கிட்ட விளையாட்பான் போல கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் உன்னை மாதிரி ஆளாக இருக்கிறதுக்கு நல்லா மறந்து குடிச்சாவனையா, என்ன அந்த பொம்பளை சம்மந்தம்லாம் 15 நிமிஷம் திட்டிக்கிட்டு இருக்கு, நீ வாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க, நிறுத்து. முன்ன பின்ன தெரியாதவனவே நீ இந்த திட்டுறான்டா, அவன் புருஷனை சும்மாவா விடுவா? சந்தோஷமா இருக்கா, அவன் புருஷனை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சுடா அப்படின்னா பார்த்து காரணம் அப்படி நடக்குது. நாக்கு வந்து 32 பற்களையும் கூப்பிட்டுருக்கு, வாங்க உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, எவ்வளோ வரை கடுமையான உணவையும் அரைச்சி சுவையாக எனக்கு தரீங்க நான் சாப்பிட்றதுக்கு, ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை, அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு 32 பற்கள்கிட்டையும் சொல்லியிருக்கு. அதுக்கு பல்கெல்லாம் சேர்ந்து நீ ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யணும்யா, உதத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும், எவனு ரோட்டில் வரணும் அவன் போகிறேன்னு வையாத, அவன் ஒன்றி விட்டுவிட்டு அடித்து பல்லப்புறம் கழிச்சு போயிட்டு என்னையத்தை வச்சுட்டு போகிறேன், தயவுசெய்து அந்த ஒன்றை மட்டும் செய்யாமல் போகிறோம், அது எங்களுக்கு பெரியது மாதிரி. ஆக ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நம்ம சில நேரங்களை தப்பாக பண்ணுறதான் சில